உலகத்திலேயே விசா ஈஸியாக கிடைக்கக்கூடிய நாடுன்னா யுஏஇ தான். தமிழர்களுக்கு யுஏஇயில் குறிப்பாக துபாய், அபுதாபி போன்ற இடங்களில் எந்தெந்த ஃபீல்டில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது? நம்ம வந்து தான் வேலை தேடணுன்ற கிடையாது. இப்போ வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸை ஓப்பனாக இருக்குது போடலாம். யுஏஇ மாதிரி நாட்டில் வந்து அவங்களும் நிறைய சம்பாதிக்கணும், ஃபேமிலியை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான குவாலிட்டிஸை அவங்க வளர்த்துக்கணும்? இப்போ நீங்களே ஒரு குரூப் சிஇஓ, ஒருத்தர் வேலைக்கு எடுக்கும் போது இவர்கிட்ட என்ன குவாலிட்டிஸ் இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அபுதாபி ஆகட்டும், துபாய் ஆகட்டும், அந்த ஐக்கிய அரபு அமீரகம் பொறுத்த வரைக்கும் அதாவது ரிலீஜியனை பார்க்குறாங்களா? இஸ்லாமியர்களை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா? அல்லது எல்லாருமே சகோதரர்கள் தான், நீங்கள் யாராக இருந்தாலும் மதத்தை பின்பற்றவங்களாக இருந்தாலும் அபுதாபிக்கு வந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலை வச்சுருக்காங்களா? நம்ம அப்படி சொல்லியிருந்தால் அங்கே வந்து பெரிய ஒரு கோவில் உருவாகிருக்காது, நிறைய சர்ச்சுகள் இருக்காது. அப்போ வந்து அங்கே வந்து சகோதரத்துவத்தை தான் பார்க்குறாங்க. சிஎம்முடைய தாய் தந்தை என்ன சொன்னாங்க, என்ன பேசுனாங்க? எஸ்ஏசி திரு சந்திரசேகரா வர்றதை விட இப்போ நீங்கள் வந்து சிஎம்முடைய தாய் தந்தையராக வந்திருக்குன்றது எங்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி. இன்னும் அதாவது நிகழ்ச்சி 7 மணிக்குன்னும் போது 7 மணிக்கு ஷார்ப்பாக இருந்துட்டாங்க. சார் வந்து சாதாரணமாக எல்லாரும் போவோம், ஒரு 10-20 வருஷம் சம்பாதிப்போம், சொந்த ஊரில் லேண்டு வாங்கி செட்டில் ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. பட் நீங்கள் அங்கே போனீங்க, 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அங்கே ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சு 5000 பேருக்கு வேலை கொடுக்குறீங்க. அந்த தாட் ப்ராசஸ், அந்த பிரேக்கிங் பாயிண்ட், அந்த டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு எப்படி வந்தது? யுஏஇ சார்பாக நான் வந்து சொல்கிறதுன்னா, டோர் இஸ் ஓப்பன், எல்லோரும் அங்கே வரலாம். தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் சிறப்பு பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பொதுவாக வெளிநாடு போகிறவங்க சம்பாதிச்சுட்டு கொஞ்சம் வருஷத்துலேயே திரும்பி வந்துடுவாங்க. ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் மட்டும்தான் அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே ஒரு மிகப்பெரிய பொசிஷனுக்கு வந்து சொந்த நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிற்பார்கள். அப்படி ஒரு மிகப்பெரிய மனிதரைத்தான் நாம் இப்பொழுது சந்திக்கவிருக்கிறோம். யுஏஇ நாட்டிலிருந்து, அபுதாபியிலிருந்து அதீப் குரூப் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சுமார் 5000 பேர் அதீப் குரூப்பில் வேலை செய்கிறாங்க. இதில் 70% பேர் தமிழர். அதீப் குரூப்பினுடைய குரூப் சிஇஓ டாக்டர் அன்சாரி வாஹித் அவர்கள்தான் இன்று நம்மோட ஸ்டுடியோவில் வருகை தந்து தந்தி டிவியோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய குரூப் சிஇஓ நீங்கள். அசாதாரண ஒரு திறமை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை வெளிநாட்டில், அரபு நாடுகளில் போய் நடத்த முடியாது. தமிழர்களை 70% உங்களுடைய நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கீங்க. இவ்வளவு ஒரு கடினமான சவாலான ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சு கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை உங்களுக்கு எப்படி கை கொடுத்தது? இறைவனின் சாந்தியும் சமாதானம் நம்ம அனைவர் மீது உண்டாவதாக. முதலாவதாக வந்து தந்தி டிவிக்கும் அதனுடைய நேயர்களுக்கும் மற்றும் சகோதரர் சலீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த வாய்ப்புக்கு. நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக சொன்னீங்க, அப்படிலாம் இல்லை. இறைவனுடைய பெரிய ஒரு கிருபை. நான் சாதாரணமாக ஒரு சிறு ட்ரைனியாக வந்து என்னுடைய வாழ்க்கை அங்கே யுஏஇயில் ஸ்டார்ட் பண்ணேன். முதலாவதாக சொல்லும்போது அந்த யுஏஇயுடைய பசுமையான வாழ்த்துக்களுடனும் அதே மாதிரி என்னுடைய செகண்ட் ஹோம்னு சொல்லக்கூடிய 2வது வீடுனா யுஏஇ பல ஆண்டுகளாக இருக்கிறன்றதையும் நான் இங்கே உங்களோட பதிவு பண்ணி கொண்டு வரேன். சாதாரணமாக நான் வந்து இடிஏ குரூப் ஆஃப் கம்பெனின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது தமிழர்களால், அதாவது பிஎஸ் அப்துல் ரஹ்மான் அவரால் நிறுவப்பட்டு அதே மாதிரி எம்டி சலாவுதீன் காக்காவால் நடத்தப்பட்டு இருந்த அந்த கம்பெனியில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எப்போவுமே காக்காட்ட சொல்லுவேன், நான் வந்து இடிஏ ப்ராடக்ட் காக்கான்னு சொல்லி சலாவுதீன் காக்காட்ட பெருமையோடு சொல்லிக்குவேன். அல்ஹம்துலில்லாஹ். அதில் வந்து நான் வந்து ட்ரைனியாக ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பின் அவேதா என்ற நிறுவனத்தில் வந்து நான் வந்து என்னுடைய நெக்ஸ்ட் கேரியரை ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக ஸ்டார்ட் பண்ணி நான் அந்த கம்பெனியுடைய ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆகிற வரைக்கும் நான் வந்து ஒரு 12 வருடங்கள்
வந்து அங்கே வேலை பார்த்து அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து அரப்ஸ் வேலை செய்யக்கூடிய கம்பெனி. அதில் ஒரு தமிழன் சொல்லக்கூடிய இந்தியன் சொல்லக்கூடிய ஒரு ஆள் நான் வந்து கான்ஃபரன்ஸில் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 20 பேர் இருப்பாங்க, எல்லாருமே அரப்ஸ் இருப்பாங்க. அதில் நான் ஒரு ஆள் தான் இருப்பேன் இந்தியனாக ரெப்ரசன்டேட்டிவாக. அந்த ஒரு இதை அச்சீவ் பண்ணி அதிலிருந்து அடுத்ததாக 2007 நான் வந்து அதீப் குரூப்பில் என்ட்ரி ஆகிறேன். அங்கே வந்து அதனுடைய ஃபவுண்டராக இருந்தவர் பாலகிருஷ்ணன் ஜெயக்குமார். அவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன், ஜெயன் அண்ணன் சொல்லி கூப்பிடுவேன். அவர் வந்து என்னை ரொம்ப நாளாக கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார், நீ வந்துடுன்னு சொல்லி. நான் சொன்னேன், இது ஃபேமிலி மாதிரி இருக்கீங்க. அவருடைய பிரதர் கொஞ்சம் பேர்லாம் இருந்தாங்க, 2-3 பேர். அப்போ அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், ஐ ஸ்டார்ட் டேக் ஓவர். அப்போ அதை சொல்லும்போது நிறுவனத்தில் நுழையும் போது நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்லுவேன், அதாவது ரிலேட்டிவ் ரிலீஜனுக்கு இதில் இடமே கிடையாது. நம்ம வந்து ஒரு சமுதாய நோக்கத்தோடு இதில் வந்து பயணிக்கும் என்று சொல்லி அதில் தான் வந்து முதலாக 2007 நான் வந்து ஒரு சில நபர்கள் இருக்கக்கூடிய, அதாவது சிங்கிள் டிஜிட்னு சொல்லக்கூடிய ஒரு 3 பேர் இருந்தாங்க. அதில் வந்து ஒன் ஆஃப் பிரதரையும் முகமது இம்தியாஸ், இன்ஜினியர் முகமது இம்தியாஸையும் அதில் வந்து நான் போகிறதுக்கு முன்னாடி அவரை ஜாயின் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதில் வந்து காலடி எடுத்து வச்சது அதீப்புடைய ஸ்டார்ட் பிகின் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லலாம். ஓகே, நம்ம தமிழர்கள் இந்த நிகழ்ச்சியை தந்தி டிவி வாயிலாக பார்த்துட்ருக்காங்க சார். தமிழர்களுக்கு யுஏஇயில் குறிப்பாக துபாய், அபுதாபி போன்ற இடங்களில் எந்தெந்த ஃபீல்டில் வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது? வேலை வாய்ப்புகள் வந்து எல்லா துறைகள்லையுமே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லாஜிஸ்டிக்ஸில் நம்ம பார்க்கும்போது அதில் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ட்ரேடிங், அதாவது எப்படின்னா அங்கே யுஏவுடைய செக்டார் எப்படி இருக்குன்னா, அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை ஒட்டி ரியல் எஸ்டேட்டை ஒட்டி ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட், இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது ரியல் எஸ்டேட்டில். இதை தாண்டி வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ட்ரேடிங், இதில் வந்து சப்ளை பண்ணக்கூடிய எல்லா மெட்டீரியல், இதுக்கப்போ வந்து கன்சல்டன்சி, அதில் வந்து கன்சல்டன்சி. அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து இனோவேஷன் டெக்னாலஜி சைடும் சஸ்டைனபிலிட்டி சைடும் கவர்மெண்ட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸு நிறைய இருக்குது அங்கே. இந்த வேலைவாய்ப்புகளை வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கலான்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சீப்பான்னு சொல்லுவாங்க. சீப்பான்றது வந்து ஒரு பர்மனண்ட் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. அதாவது அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட யுஏயும் இந்தியாவும் 100 பில்லியனுக்கு மேலே ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறதே இல்லை. அப்போ இந்த சீப்பா அக்ரிமெண்ட்டை எப்படி நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஏஐ நம்ம சொல்கிறோம் இல்லையா, போய் பார்த்தா எனக்கு என்ன வேலைவாய்ப்புகள், சீப்பா அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குது, இந்தியா யுஏயுடைய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா, இந்தியாவும் யுஏயும் பார்த்தா நம்ம கூட்டாளின்னு சொல்லக்கூடிய கூட்டாளி நாடுன்னு தான் சொல்லணும் யுஏஏ வந்து இந்தியாவுக்கு. அந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் வந்து கொட்டி கொடக்க எல்லா துறைகள்லையும். நான் வந்து என்ன துறைகள்னு சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி ஏஐ பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அங்கே. அப்போ இதுக்கு வந்து வேலைவாய்ப்பு நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் வந்து மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக வந்து இத்திகாத் ரயில் சிஸ்டம் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா முதல்ல வந்து ஃப்ளைட்டில் போவோம், இப்போ நம்ம வந்து ஃபார் ஈஸ்ட் யூரோப்லலாம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி நம்ம வந்து ட்ரெயின்லேயே போகலாம். இந்த சிஸ்டமெல்லாம் இதாக இருக்கிறதுனால இங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால நிறைய வேலைவாய்ப்பு. இதையும் தாண்டி அட்னாக் ஆயில் நிறுவனத்தில் நிறைய வேலைவாய்ப்பு. அதாவது ஆயில் நிறுவனத்தில் நிறைய தமிழர்கள் தான் நிறைய வேலை பார்க்குறாங்க. அதில் இப்போது அமெரிக்கா போன்ற நாடுகளில் விசா பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க சார். யுஏஇ இப்போ அபுதாபி, துபாயெல்லாம் வரணுன்னா யுஏஇ இந்தியர்களுக்கு விசா கொடுக்கறதுல ஏதாவது சிரமங்கள் இருக்கா அல்லது ஈஸியாக? உலகத்திலேயே விசா ஈஸியாக கிடைக்கக்கூடிய நாடுன்னா யுஏஇ தான். ஓகே, இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னு சொன்னால் இதில் வந்து பல கேட்டகரி ஆஃப் விசா இருக்குது. ஒன்று வந்து கோல்டன் விசான்னு இப்போ ரீசெண்டாக கொடுக்குறாங்க. கோல்டன் விசா என்ன சொல்லுதுன்னா 10 இயர்ஸ் விசா ஃபார் ஃபேமிலி. ஃபார் எக்ஸாம்பிள்
அது வந்து இன்வெஸ்டருக்கு ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள பிஸ்னஸ் மேன் அவங்களுக்கெல்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து இங்கேருந்து சும்மா சாதாரணமாக இங்கே நீங்கள் ஒரு 2 மில்லியன் போது கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி. அதற்காக நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணிட்டாவே, பேசிக்காக நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டாவே அவங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் விசா கொடுக்குறாங்க. அவருக்கு, அவர் ஃபேமிலிக்கு, சில்ட்ரன்ஸ்க்கு ப்ளஸ் பேரண்ட்ஸ்க்கு. இந்த கோல்டன் விசா எப்படின்னா, நீங்கள் எனி டைம் வரலாம் போகலாம் கண்ட்ரி உள்ள. இதுக்கான எந்த சார்ஜஸுமே கிடையாது. ஃப்ரீயாக இந்த விசா வந்து கொடுக்குறாங்க. 1. 2வது க்ரீன் விசான்னு சொல்லி கொடுக்குறாங்க 5 இயர்ஸ்க்கு. 3வது வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புக்காண்டியே நிறைய விசாக்கள் இருக்குதாங்க. எப்படின்னா கவர்மெண்ட் வந்து இப்போ நான் வந்து அங்கே ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் என்னுடைய ஃப்ரெண்டையோ ரிலேட்டிவோ ஸ்பான்சர் பண்ணி கொண்டுட்டு வரலாம். இந்த மாதிரி விசாவும் இருக்குது. இதையும் தாண்டி உலகத்துலேயே வந்து இல்லாதது நீங்கள் மேபி கேள்விப்படாதான் இருக்கும். நம்ம ஆன்லைனில் போயிட்டு எனக்கு வந்து ஒரு $4,000 சேலரி வந்துக்கிட்டு இருக்குது, நம்ம உலகத்தில் இப்போ எங்கேயாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லும்போது ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன்டா, நான் வந்து ஆன்லைனில் யாருடைய உதவி இல்லாமல் டைரெக்டாக அந்த ஜிடிஆர்எஃப் அந்த விசா உடைய இமிக்ரேஷன் பேஜில் போய் நம்மளே டைரெக்டாக அப்ளை பண்ணி நம்மளே விசா வாங்கிக்கலாம். இதுக்கு எம்பசி போக தேவையில்லை, பாஸ்போர்ட் கொடுக்க தேவையில்லை, ஒன்றுமே பண்ணாமல் விசா தராங்க. இதை தாண்டி ப்ரொஃபஷ்னல்ஸ் எப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது, சயின்டிஸ்ட்டு, அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக விசா கொடுக்குறாங்க. இன்ஃப்ளூயன்சர், இன்றைக்கி இன்ஃப்ளூயன்சர் ப்ரமோட் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் விசா கொடுக்குறாங்க ஃப்ரீயாக, அந்த வந்து கோல்டன் விசா. இதை தாண்டி வந்து நம்ம என்னென்னா அங்கே வந்து வேலைவாய்ப்புக்காண்டி உள்ள விசிட் விசா 30 நாள், 60 நாள், 90 நாள் என்ற விசாவும் ரொம்ப எளிமையாக கிடைக்கிது. நான் எப்போவுமே சொல்லுவேன், யூகேயில் வந்து நான் வந்து ஆளை கொண்டுட்டு போகிறதுனா பெரிய விஷயம். இங்கே வந்து ஓவர் த நைட், இன்றைக்கி நைட்டு யாரையாவது நாளைக்கு எனக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் ஆளை கொண்டுட்டு போகணுன்னா இன்றைக்கி நைட்டே ஒரு விசா கொடுத்து நாங்கள் கொண்டுட்டு போயிடுவோம். அந்த அளவுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கக்கூடிய நாடுன்னா யுஏஇ தான். நம்ம தமிழர்கள் உங்களை பார்த்துட்ருக்காங்க. யுஏஇ மாதிரி நாட்டில் வந்து அவங்களும் நிறைய சம்பாதிக்கணும், ஃபேமிலியை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான குவாலிட்டிஸை அவங்க வளர்த்துக்கணும்? இப்போ நீங்களே ஒரு குரூப் சிஇஓ, ஒருத்தரை வேலைக்கு எடுக்கும்போது இவர்கிட்ட என்ன குவாலிட்டிஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க? இதில் வந்து முதல்ல அங்கே வர்றதுக்கான என்ன, நம்ம முதல்ல சும்மா வரணுன்று எல்லோரும் விசிட் விசா எடுத்து வந்துடுறாங்க. அப்படி பண்ணாமல் அதுக்கு நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணணும், அங்கே வந்து வேலைவாய்ப்பு தேடணுன்னா முதல்ல வந்து நம்மளுடைய சர்டிஃபிகேட், அதாவது இப்போ இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கிடச்சிருந்துருக்கணும். அதை வந்து யுஏஇ எம்பசியில் அட்டஸ்டட் பண்ணியிருந்துருக்கணும். அந்த ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட்ஸ் பண்ணியிருந்துருக்கணும். இதை நம்ம பண்ணிக்கிட்டு வந்தால் இமீடியட்டாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, நம்ம வந்து தான் வேலை தேடணுன்னு கிடையாது. இப்போ வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸை ஓப்பனாக இருக்குது போடலாம். லைக் இத்திஹாத் ரயில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இல்லாட்டி இத்திஹாத் ஏர்வேஸ், இல்லாட்டி எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ், இதெல்லாம் பெரிய நிறுவனங்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆன்லைன் போர்ட்டலில் அட்னாக், அபுதாபி ஆயில் கம்பெனி, ஆன்லைன் போர்ட்டலில் கேரியர் என்ற இதில் போய் வெப்சைட்டில் போய் அதில் வந்து கேரியர்ன்ற இதில் போயிட்டு அவங்களுடைய சிவியை அப்லோட் பண்ணிட்டா அவங்க வந்து நீங்கள் இந்த முழுமையாக இந்த திறமைகள்லாம் இருந்துச்சுன்னா அவங்களே உங்களை விசா கொடுத்து எடுத்துக்கிட்டு போய் அங்கே இன்டர்வியூ பண்ணிவிட்டு அங்கே வேலைக்கும் சேர்த்துக்கிறாங்க. இந்த ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இதனுடைய நுணுக்கத்தை கரெக்டாக சர்டிஃபிகேட் அட்டஸ்டட் பண்ணி இந்த முழுமையாக அதை வச்சுக்கிறணுன்றது ஒன்று. 2வது, அங்கே உள்ள தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஸ்கில்ஸ், ஸ்பெஷலி வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய காலேஜுகள்லேருந்து வெளியில் வரும்போது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி நம்மளுடைய இப்போ ஒரு சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்காருனாலும் அவரும் வந்து வேலைக்கு போகும்போது நம்ம டெக்னாலஜி சைடில் நம்ம என்ன தெரியும், நமக்கு இந்த கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இதையும் நம்ம வந்து வளர்த்துக்கிட்டு வரும்போது அப்போ வந்து நமக்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் நாங்கள் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். இதையும் தாண்டி நாங்கள் வந்து இப்போது கிரசன்ட் யூனிவர்சிட்டியில் நாங்கள் வந்து எம்ஓயு சைன் பண்ணுறோம். அதீப்லேருந்து நாங்கள் என்னென்னா ஜாப் பிளேஸ்மெண்ட் லைக் 2 இது சைன் பண்ணுறோம். ஒன்று எம்ஓயு, அடுத்தது வந்து கிரசன்ட் இனோவேஷன் இன்குபேஷன் சென்டரில் அவங்களோட என்ன சைன் பண்ணுறோம், ஸ்டார்ட் அப்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள், எங்களுடைய கம்பெனிக்கு என்ன டெக்னாலஜி தேவையோ அதை நாங்கள் சொன்னால் அவங்க டெவலப் பண்ணி தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க.
இந்த மாதிரி வாய்ப்புகளும் இருக்குது. இது மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து அதே மாதிரி நம்ம யுஏக்கு வரணுன்னும் போது இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம். இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லைக் இப்போ ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது ஒரு இன்டர்ன்ஷிப் இருக்குது, இதை யூஏக்கு எடுத்துக்கிட்டு வரலாம். லைக் நாங்கள் வந்து ஓப்பனாக வந்து அதையும் வந்து என்கரேஜ் பண்ணுறோம். எந்த யூனிவர்சிட்டி எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதர்வைஸ் உங்களை தொடர்பு கண்டாலும் நாங்கள் வந்து தந்தி டிவி வாயிலாகவும் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இதை தாண்டி இன்னொன்று இருக்குது, மக்களுக்கு வந்து யுஏஇ பற்றி தெரியாதது. எல்லாரும் படிக்கிறதுக்குன்னு சொல்லி வெளிநாடுன்னு சொல்லா எல்லாருக்குமே மைண்டில் வர்றது யூகே, யூஎஸ், இந்த மாதிரி யூரோப் அந்த மாதிரி. பட் யுஏஇயில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்பது கலிஃபா யூனிவர்சிட்டி இருக்குது. அதே மாதிரி எல்லா ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டியுடைய கேம்பஸஸ் அங்கே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பிட்ஸ் இருக்குது, பிட்ஸ் பிளானிங் இருக்குது. அதே மாதிரி நியூயார்க் யூனிவர்சிட்டி ஆஃப் அபுதாபி அங்கே அபுதாபியில் இருக்குது. இதை மாதிரி யூகே சிலபஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் அங்கே போய் படிக்கிறத விட இங்கே வந்து காஸ்ட் கம்மியாக நம்ம வந்து படிக்க முடியும். இதில் வந்து நீங்கள் என்னென்னா நீங்கள் வந்து மாஸ்டர்ஸுக்கும் செலக்ட் பண்ணலாம். மாஸ்டர்ஸுக்கும் வரும்போது நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் 50 to 80% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் தருவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க. அபுதாபி யூனிவர்சிட்டி இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே வந்து பேசிக் டிகிரிலேயோ இல்லை +2 முடிச்சுட்டோ கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதற்கான வாய்ப்புகள் இந்த எல்லாருமே வந்து துபாய்க்கு போனால் வேலை வாய்ப்புன்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் படிக்கவும் போகலான்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். இன்ஷா அல்லாஹ் அதுக்காக வந்து நம்மளுடைய நேயர்கள் வந்து முயற்சி செய்யலாம். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இப்போ நான் அடிப்படையிலேருந்து வரேன் சார். நம்ம மக்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் அப்படின்னா அந்த அமீரகம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப புதுசாக இருக்குது. அது என்ன அமீரகம்? இப்போ அமெரிக்கா வந்து ஸ்டேட்ஸ் நிறைய இருக்குது. அதே போல் பார்த்தா இப்போ ஸ்ரீலங்கா போனால் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவும் நம்ம ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம், தமிழ்நாடு மற்ற மாநிலங்களில். அமீரகம்னா என்ன சார்? ஏன் அதுக்கு வந்து ஐக்கிய அரபு அமீரகம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது அந்த கண்ட்ரிக்கு? அதாவது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து துபாயின்றது தான் வெல் நோன். இப்போ நான் ஆரம்ப காலகட்டத்தில் நான் போகும்போது அபுதாபிக்கு போகிறேன்னு சொல்லும்போது நீ அபுதாபியில் இருக்கிறன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியாது, துபாயின்றது தான் தெரியும். இந்த ஐக்கிய அரபு அமீரகம்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டேட்ஸ், அதாவது அபுதாபி வந்து கேபிட்டல் ஆஃப் த கண்ட்ரி. அதுக்கப்புறம் துபாய், ஷார்ஜா, உம்முல் குவைன், அஜ்மான், அதே மாதிரி வந்து ராசல் கைமான் அந்த பக்கமும், இந்த ஈஸ்ட் சைடில் வந்து அலைன், இன்னும் வெஸ்டர்ன் ரீஜன், இந்த 7 இது சேர்ந்து தான் ஐக்கிய அரபு அமீரகம். அமீரகம்ன்ற எமிரேட்ஸ்ன்றது ரொம்ப ஃபெமிலியர் ஆனது. இந்த 7 இதையும் சேர்ந்தது தான் அமீரகம். எல்லாருக்கும் தெரியும் துபாய்ன்றது. அபுதாபி வந்து யுஏஇயுடைய கேபிட்டலாக இருக்குது. அபுதாபிக்கும் துபாய்க்கும் என்ன வித்தியாசம் சார்? அபுதாபிக்கும் துபாய்க்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாதாரணமாக மாவட்டங்களாக சொல்லலாம், ஒரு ஸ்டேட்னு சொல்லலாம். பட் வந்து அபுதாபியில் என்ன பண்ணுறாங்கன்னா மெயின்லி ஆயில் செக்டார்ஸ் இருக்குது. ஆயில் செக்டார்ஸ் இருக்கிறதுனால அங்கே வந்து கவர்மெண்ட் ஆயில் கம்பெனிஸ், அட்னாக்னு சொல்லக்கூடிய ஆயில் கம்பெனிஸ் இருக்குது. அதில் வந்து ஆயில் எடுத்து ஆயில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அபுதாபியில் மெயினாக இருக்குது. துபாயில் வந்து அதனுடைய அளவு வந்து சிறிதளவு இருக்குது. துபாய் வந்து என்னென்னா சென்டர் ஆஃப் தி ஹப்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது பிஸ்னஸ் பண்ணக்கூடியதுக்கு உகந்த நாடு, அதாவது உகந்த ஏரியா. அந்த இது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகத்தில் இப்போ வந்து யூரோப்புக்கு வந்து ஒரு சாமான் அனுப்பணுண்டா இது இங்கே வந்துட்டா, இப்போ யூரோப்புக்கு இங்கேருந்து போகணுன்ற போது நம்ம வந்து 10-12 மணி நேரம், யூஎஸ்க்கு போகணுன்னா 18 மணி நேரம். இப்போ வந்து யுஏஇயில் வந்து போகும்போது உங்களுக்கு வந்து அந்த பிரேக் ஆகிடுது, பிரேக். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யுஏஇயில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டின்னா அபுதாபியில் வந்து யூஎஸ்க்கு போகும்போது பார்த்திங்கன்னா அபுதாபியில் ஸ்டாப் ஓவர் பண்ணி போகும்போது அங்கேயே இமிக்ரேஷன் முடிச்சிடுறோம். இப்போ நானே போகும்போது வந்து வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா இமிக்ரேஷனை முடிச்சுட்டு வெளியே போனால் யூஎஸில் போகும்போது இறங்கும்போது டைரெக்டாக பேக்கை போய் இது பண்ணலாம். இது எந்த கண்ட்ரிலையுமே இல்லாத ஒரு இது. துபாய் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான மக்கள் வந்து இருப்பாங்க. ஒன்று டூரிஸ்ட்டு, ரெண்டாவது வந்து ட்ரேடர்ஸ்.
ட்ரேடிங் லாஜிஸ்டிக்ஸ் ட்ரேடிங்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து இப்போ இங்கேருந்து யூரோப்புக்கு அனுப்புறதுக்கு பதிலாக இங்கேருந்து யுஏஇ வந்துட்டு அங்கே ஒரு ஃப்ரீ ஜோனில் ஒரு லைசன்ஸை இது பண்ணி அங்கே ஸ்டாப் ஓவர் பண்ணி அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள். இதுதான் வந்து இதனுடைய மெயினான வித்தியாசம். இது இல்லாமல் அடுத்த ஸ்டேட்டுங்களும் இருக்குது. சார்ஜா லைன் எல்லாத்துலேயுமே வந்து பிஸ்னஸ் காமனாக இது பண்ணலாம். அதேமாதிரி லைசன்சஸ் இப்போ அதிபன்னு சொல்லி பார்க்கும்போது நாங்கள் வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே பிரான்ச்சஸ் வச்சுருக்கோம். அது இல்லாமல் வேறு கண்ட்ரீஸ்லேயும் நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல சார் உங்களோட பிரான்ச்? இதையும் தாண்டி நாங்கள் வந்து இந்தியாவில் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் யூகேலேயும் பிரான்ச் ஓப்பன் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் வந்து அடுத்ததாக சீஷல்ஸ்லேயும் நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் சவுதியும் ஒமானும் இந்த பைப்லைனாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து வாய்ப்புகள், அதாவது நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், சவுதியில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 10 to 12 இயர்ஸ் முன்னாடி எனக்கு வாய்ப்பு வந்துச்சு. நான் வந்து எல்லோரும் சொல்லுவேன், எல்லோரும் சவுதிக்கு போகிறேன்னு சொல்லும்போது யுஏஇலேயே நிறைய வாய்ப்பு கொட்டி கிடக்குது, இங்கே விட்டுட்டு நம்ம எதுக்காண்டி அந்த இடத்துக்கு போகணும், இருக்கிறத விட்டுட்டு ஏன் பறக்கிறதுக்கு போகணும்னு சொல்லி. பட் அகெயின் வந்து இப்போ நான் வந்து சவுதி இதெல்லாம் பண்ணுறோன்னா அங்கே உள்ள ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனிஸ் நம்மளுடைய பிராண்டிங் வேணும்னு சொல்லி கேட்கும்போது அதற்காக நம்ம வந்து ஓகே ஏன் செய்யக்கூடாதுன்ற ஒரு பல்லோக்கு இதில் நாங்கள் செய்ய. இங்கேருந்து வர்றவங்க துபாய் போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. நான் துபாய் போய் பார்க்க போகிறேன், அது ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டி அப்படிலாம் ஆசைப்படுவாங்க. பட் யுஏஇயில் வசிக்கக்கூடியவங்க எங்கே வாழ ஆசைப்படுவாங்க? அந்த 7 எமிரேட்ஸில் 7 அமீரகத்தில் எங்கே வாழ அதிகமாக ஆசைப்படுவாங்க சார்? இது வந்து என்னென்னா நமக்கு எங்கே வேலைகள் இருக்கோ அங்கே வந்து வசித்து கொள்ளலாம். இப்போ வந்து அபுதாபி வந்து கேபிட்டல்னு சொல்லும்போது அங்கேயும் நிறைய சுற்றுலாத்தலங்கள் எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ யுஏஇ பார்த்திங்கன்னா வைடராக பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே வந்து சுற்றுலா தலங்கள் இருக்குது. இப்போ வந்து யுஏஇயுடைய பார்டராக இருக்கக்கூடிய ராசல் கைமாவில் பார்த்திங்கன்னா அங்கேயும் சுற்றுலா தலங்கள் இருக்குது எல்லாத்துக்குமே. துபாயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. என்ன காரணம்னா வந்து உங்களுக்கு வந்து யூரோப், யூஎஸ், யூகே இந்த மாதிரி போகும்போது ஒரு ஸ்டாப் ஓவருக்கு வர ஒரு இது இருக்கும். அது இல்லாமல் அங்கே வந்து நிறைய வந்து பர்ச்சேசிங்காண்டி கொஞ்சம் மார்க்கெட்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து துபாய். பட் வந்து நாங்கள் விரும்பக்கூடியது, நாங்கள் வந்து போனதுலேருந்து அபுதாபியில் இருக்கிறதுனால வி லவ் டு ஸ்டே இன் அபுதாபி. அபுதாபியில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டியை சொல்லி ஆகணும். உலகத்திலேயே வந்து 9வது முறையாக சேஃபஸ்ட்டு சிட்டின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணது அபுதாபி. இதை வந்து நம்ம வந்து நன்றி தெரிவிக்கும் விதமாக ரீசெண்டாக நாங்கள் என்ன பண்ணோம்னா இதை அனௌன்ஸ் பண்ணோன்னே அதீபும் இன்னொரு அமைப்பும் சேர்ந்து நாங்கள் அபுதாபி போலீஸோட ஹியூமன், அதாவது மேலேருந்து பார்த்தா சேஃபஸ்ட் சிட்டின்னு தெரியக்கூடிய அளவுக்கு இந்தியன் ஸ்கூல்லேருந்து சில்ட்ரன்ஸை வச்சு நாங்கள் வந்து சேஃபஸ்ட் சிட்டி ஆஃப் அபுதாபின்றதை ப்ரவுட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக செய்தோம். உலகத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகவும் பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில் அபுதாபியும் வந்து போச்சு. ஆமாம், அபுதாபி சார் கண்டிப்பாக. சார், நம்ம தமிழர்களுடைய நிலை எப்படி இருக்குது அபுதாபியில்? தமிழர்கள் நிலை வந்து அங்கே வந்து எப்போவுமே உயரியதாக தான் இருக்குது. எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழர்கள் வந்து பறந்து நம்ம வந்து குவான்டிட்டி வைஸாலும் பார்த்தாலும் இப்போ வந்து யுஏஇயில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.8 மில்லியன் ஆஃப் த பீப்புள் இருக்கிறாங்க. இதில் வந்து தமிழர்கள் வந்து நிறைய பங்களிச்சிருக்காங்க. எந்த செக்டார்லன்னு சொல்லி பார்க்கும்போது பிஸ்னஸில் இருக்காங்க, இதையும் தாண்டி ட்ரேடிங் பிஸ்னஸில் இருக்காங்க, இதையும் தாண்டி ப்ரொஃபஷ்னல்ஸாக இருக்காங்க. நீங்கள் வந்து ஆயில் கம்பெனியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபீல்டில், ஹெச்எஸ்சி ஃபீல்டில் நம்மளுடைய தமிழ் ஆட்கள் ரொம்ப பறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸு இந்த இதுலேயும் வந்து தமிழ் ஆட்கள் நிறைய இருக்காங்க. இதுன்னு சொல்லாமல் நம்ம வந்து சொல்லக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா 1-2 ஆட்களை நான் வந்து இந்த நேரத்தில் குறிப்பிட பார்க்குறேன். சகோதரர் எகியா அவங்க வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உலகத்துலேயே வந்து அதிகமான பூக்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்து பெரிய லெவலில் இருக்கக்கூடிய சகோதரர் எகியா அங்கே இருக்காங்க. அதே மாதிரி சகோதரர் ஷாகுல் அமீத் அவங்க இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டீல் கம்பெனி
வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து தமிழர்கள் வந்து இதில் வந்து நிறைய பேர் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் வந்து ஐடி செக்டார்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து தமிழர்களுடைய நிலைப்பாடு வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி தமிழர் சங்கமம் இருக்குது. இப்போ வந்து இந்த பாரதி நட்புக்காக, அதே மாதிரி ஐமான் தமிழ் சங்கம், இந்த மாதிரி நிறைய சங்கங்களும் தமிழ் சங்கங்களும் இருக்குது. இதை வந்து எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கீகரித்து அவங்களுக்கான ப்ரோக்ராம்ஸ் லைக் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழர் திருநாள், பொங்கல், நம்ம வந்து பொங்கல் வந்து லாஸ்ட்டாக வந்து எங்கே நடந்துச்சுன்னா கலீஃபா பார்க்குன்னு சொல்லக்கூடிய அபுதாபியில், அங்கே வந்து டாக்டர் ரவிச்சந்திரன் அவர் நடத்தினார். ஆல்மோஸ்ட் 3000 தமிழ் ஃபேமிலி பீப்புள்ஸ் வந்து அந்த ஒரு ஸ்பாட்டில் வந்து கேதர் ஆனாங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் இருந்தது. யுஏஇயை பொறுத்த வரைக்கும் எத்தனை பெர்சன்டேஜ் அரபிகள் இருக்காங்க? அது வந்து வெளிநாட்டினுடைய ஒர்க் ஃபோர்ஸை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு சொல்லலாமா சார்? வெளிநாட்டுடைய ஒர்க் ஃபோர்ஸை நம்பி இல்லை. அதாவது எப்படின்னா, இப்போ டோட்டலாக வந்து 11 மில்லியன் பீப்புள் இருந்தாங்கன்னா அதில் வந்து ஒரு 12 to 15% அந்த ஒருடைய லோக்கல் பாப்புலேஷன் இருக்குது. இது வந்து இதில் வந்து ஒரு 3.8 மில்லியன் இந்தியன்ஸ் இருக்காங்க. இது மாதிரி வெளிநாட்டர் வந்து வேலை வாய்ப்பு பெருக்கி கொடுத்துருக்காங்களே தவிர அதை நம்பிலாம் கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஆனால் நமக்கு வந்து என்னென்னா, அது வந்து நம் நாடு போல் நாங்கள்லாம் இருக்கிறோம். நாங்கள் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோம்ன்றதுனா பிகாஸ் ஆஃப் த கவர்மெண்ட் சப்போர்ட்ஸு அண்ட் லீடர்ஸ் உடைய சப்போர்ட்ஸ். எவ்வளோ பெரிய வளர்ந்த நாடுகளாக இருந்தாலும், அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து அயர்லாண்டாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது நம்ம இந்த ட்ரெயினில், இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இந்த ரேசிசம் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்துட்டுருக்கு. நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போக வேண்டியது தானே, இது எங்கள் நாடு, அப்படிலாம் பேசுகிறாங்க. அபுதாபி, துபாயை பொறுத்த வரைக்கும் எப்படி அந்த மாதிரி ஏதாவது இன்சிடெண்ட் நடக்கிறது உண்டா? அரபிகள் இந்தியர்களை, குறிப்பாக தமிழர்களை எப்படி பார்க்குறாங்க? அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாதது வந்து யுஏஇ. ஸ்பெஷலி வந்து அந்த அங்கே உள்ள லோக்கல்ஸ் எப்படின்னா மிகவும் வந்து ரொம்பவும் தன்மையானவர்கள். இப்போ நான் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய வீட்டுக்கு ஆப்போசிட்லேயும் சரி, நெய்பர்ஸும் சரி, யுஏஇயுடைய நேஷ்னாலிட்டிஸில் அரப்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. எங்களுடைய வீட்டுடைய ப்ரோக்ராமுக்கு, நம்மளுடைய வீட்டுடைய கல்யாணங்களுக்கு, நம்மளுடைய ஃபங்க்ஷனுங்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து இருக்காங்க. அதே மாதிரி அவர்களுடைய ஃபங்க்ஷன்களுக்கு, வீட்டுடைய விசேஷங்களுக்கு எங்களை வந்து அழைப்பதும், அது இல்லாமல் நம்ம ஊரில் இங்கே வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, பக்கத்து வீட்டுக்கு சாப்பாடு நம்ம கொடுத்து அனுப்புவோம். இந்த மாதிரி வந்து சாப்பாடு வருவதற்கும் போவதற்குமே வந்து அந்த மாதிரி ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை தவிர அங்கே வந்து மற்ற இடங்களை சொல்கிறக்கூடிய மாதிரி இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை வந்து யுஏஇ கவர்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணுறாங்க. எப்படின்னா, அதை வந்து யாராவது அப்படி இருந்துச்சுன்னா அவங்கள வந்து தண்டிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. அதை வந்து இதை வந்து நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். பியூட்டிஃபுல் சார், கேட்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லார் மனசுலையும் இன்னொரு கேள்வி, அதாவது வந்து அபுதாபி ஆகட்டும், துபாய் ஆகட்டும், அந்த ஐக்கிய அரபு அமீரகம் பொறுத்த வரைக்கும் அதாவது ரிலீஜியனை பார்க்குறாங்களா? இஸ்லாமியர்களை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா? அல்லது எல்லாருமே சகோதரர்கள் தான், நீங்கள் யாராக இருந்தாலும் எம்மதத்தை பின்பற்றவங்களாக இருந்தாலும் அபுதாபிக்கு வந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலை வச்சுருக்காங்களா? இது வந்து என்னென்னா, இதற்கு சான்றுகள் இருக்குது. என்னென்னா, நம்ம அப்படி சொல்லியிருந்தால் அங்கே வந்து பெரிய ஒரு கோவில் உருவாகிருக்காது, நிறைய சர்ச்சுகள் இருக்காது. அப்போ வந்து அங்கே வந்து சகோதரத்துவத்தை தான் பார்க்குறாங்க. சாதாரணமாக வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பினஸ் இதுக்கு வந்து ஒரு மினிஸ்டர் இருக்கார். அவர் வந்து மினிஸ்டர் வந்து சர்வசாதாரணமாக அவர் வந்து கோவிலை வந்து திறந்து வைக்கக்கூடியதும், இதே மாதிரி சமுதாய நலக்கூடங்கள், நிறைய சென்டர்கள், இந்தியன் சோசியல் சென்டர்னு ஒன்று இருக்குது. இந்தியன் சோசியல் சென்டரில் நான் வந்து ஜெனரல் கவர்னராக இருக்கிறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் வர்றாங்க. எல்லாருக்கும் எல்லா நிகழ்ச்சிக்கும் அதில் வந்து இடம் தரப்படுது. தீபாவளியாக இருக்கட்டும், கிறிஸ்மஸாக இருக்கட்டும், அதர் ஈத் பெருநாள் இதாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த அங்கே வந்து உண்மையிலேயே இந்த சகோதரத்துவம் சொல்லக்கூடியதை நம்ம வந்து கண்ணால் வந்து பார்க்க முடியும்.
ஓ, ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். அப்போ எந்த ரிலீஜனாக இருந்தாலும் அவங்க ரிலீஜனை அவங்க வந்து அந்த நாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சகோதரர்களாக அபுதாபி, துபாய் உள்ளிட்ட இடங்கள்ல வாழறாங்கன்னு சொல்லலாமா சார்? கண்டிப்பாக இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்டா அதில் வந்து நம்ம சொல்லக்கூடிய இது பார்த்திங்கன்னா, சோய்த்ராம்னு சொல்லக்கூடிய மோகன் ஜசன் மால், அதே மாதிரி வந்து நிறைய பேர் அது வந்து உதாரணமாக சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி ஆட்கள் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணி பெரிய அளவுகளில், அதாவது ஷேக்குங்களோட பெரிய, அதாவது லீடர்ஷிப்போட தொடர்புகளில் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து நட்பாக இருக்கிறாங்கன்றத சொல்லலாம் நம்ம. ஓகே. சாதாரணமாக இப்போ நம்ம ஊரில் வந்து துபாய் ஷேக்கு, அவர் வந்து அபுதாபியில் எண்ணெய் கிணறு வச்சுருக்காரு இப்படிலாம் ஷேக்குங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சார்? ஷேக்குன்றது வந்து ஒரு ஃபேமிலி, அவங்களுடைய ஃபேமிலி, ராயல் ஃபேமிலிஸ்க்கு மட்டும்தான் அந்த ஷேக்குன்றது வந்து இந்த பேர். அந்த அதாவது அந்த பிரசிடெண்ட், அவங்களுடைய ரூலர்ஸ், அவங்களுடைய ஃபேமிலிஸ் இருக்காங்களே, இவங்களுக்கு தான் வந்து ஷேக்குன்னு சொல்லக்கூடியது. இந்த எண்ணெய் கிணறு இதெல்லாம் வந்து நம்ம வந்து சும்மா காலப்போக்கில் மக்கள் சொன்னதாக இருக்கும். அங்கே வந்து அப்படி கிடையாது. அப்படி யாருடைய ஷேக்குடைய எண்ணெய் கிணறும் கிடையாது. அது வந்து கவர்மெண்ட் வந்து ஆயில் ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அபுதாபியில் வந்து ஆயில் ரிக்ஸ் இருக்குது, அதை எடுத்து சுத்திகரிக்க பண்ணி அட்னாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் அது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அந்த ஆயில் நிறுவனத்தை. சார், இப்போ நம்ம யுஏஇ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமாக அந்த பார்டர் சைட்லாம் பார்க்கும்போது கடல் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு மிக நெருக்கமாக இருக்குது. நியூஸில் நாங்கள்லாம் அடிக்கடி அதை பற்றி பேச வேண்டி வந்துடுது. ஏன்னா அங்கேருந்து கப்பல்கள் அதிக அளவில் இந்தியாவை நோக்கி நகர முடியறதில்ல. காரணம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான போர். மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை ஒட்டித்தான் அபுதாபி, துபாய் போன்ற நகரங்கள்லாம் அமைஞ்சிருக்கு, யுஏஇயே அமைஞ்சிருக்கு. போருடைய தாக்கம் எந்த அளவுக்கு யுஏஇனுடைய பொருளாதாரத்தை சிதைத்திருக்கிறது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த போருடைய தாக்கம் சொன்னால், அங்கே வந்து போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து இந்த ட்ரோன்ஸ் அட்டாக் எல்லாம் யுஏஇயில் நம்ம எல்லாம் நியூஸ்லாம் பார்த்தோம். பட் அதை வந்து ஆனால் அதனுடைய தாக்கம் சிறிதளவு கூட கிடையாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு நாள் கூட ஆஃபீஸை லீவ் விடல. ஓ, ஓகே. ஓகே. ஸ்கூல் வந்து ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருக்குன்றதுனால ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து ஸ்கூல் ஆன்லைனில் நடத்துனாங்க. அதை தவிர்த்து அங்கே வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நடந்தது. இதற்கு உதாரணமாக நானே சொல்லணும்னா, என்னுடைய மகள் திருமணம் கடந்த மாதம் அங்கே நடைபெற்றுருச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க போர், பதட்டம், இது அப்போ அங்கே பொருளாதாரம்னு. அப்படி இருந்திருந்தால் என்னுடைய மகள் திருமணத்தை அங்கே நான் வச்சுட்டு இங்கே வந்து சென்னையில் வந்து ஒரு ரிசப்ஷனும் பண்ணோம். அப்போ அந்த திருமணத்துக்காக இங்கேருந்து பல நாடுகள்லேருந்து நிறைய பேர் வந்தாங்க, சகோதரர்கள். கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் வந்து பல கண்ட்ரிலேருந்து வந்தாங்க. இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க. அப்போ இது வந்து நம்ம வந்து இது என்னென்னா சான்று என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அது வந்து ட்ரேடிங் சைடில் வந்து அந்த கப்பல் வரக்கூடிய அந்த தாமதம் இருக்குன்றது உண்மை. அதற்காக இப்போ வந்து மாற்று வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய பெரிய டவர்ஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறோம். நாங்கள் வந்து மெட்டீரியலில் எந்த விதமான அஃபெக்ட்டுமே கிடையாது, வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது நான் அடிக்கடி சொல்லுவேன். அங்கே வந்து எப்படின்னா, லீடர்ஸ் வந்து அஹெட் ஆஃப் திங்கிங். எப்படின்னா, நமக்கு வந்து ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அதனால் எங்களுக்கு எந்த விதமான அஃபெக்ட்டுமே இல்லை. இப்போ அந்த கப்பல் அந்த லாஜிஸ்டிக்ஸ் சைடில் ஒரு சின்ன டிலே, அந்த வரக்கூடிய நாட்களுடைய அதிகம்தானே தவிர மற்றபடி வேறு எந்த பாதிப்பும் கிடையாதுன்றது உண்மை. உங்களுடைய மகளோட திருமணம் பற்றி சொன்னீங்க. சிஎம் விஜய் அவர்களுடைய தாய் தந்தை கூட அங்கே வந்திருந்தாங்கல்ல சார்? ரீசெண்டாக நடந்த ரிசப்ஷனில் என்னுடைய மகளை வந்து எல்லாருக்கும் நோனாக தெரியக்கூடிய அபுபக்கர் சித்திக், அதாவது மெட்டிஒலி சித்திக்னு சொல்லுவாங்க, அவருடைய மகனுக்கு கடைசி மகனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அப்போ சென்னையில் ரிசப்ஷன் வச்சுருந்தோம். அப்போ அதுக்கு வந்து சிஎம்முடைய தாய் தந்தை 2 பேரும் வந்தது, அது இல்லாமல் நிறைய பேர் வந்தாங்க. அதில் வந்து இவங்களும் வந்து ஆரம்பத்திலேயே வந்து இருந்து எங்களை வந்து மகிழ்விச்சாங்க. இது வந்து ஸ்பெஷலி என்னுடைய சம்மந்தி
அஹ், சகோதரர் மச்சான் சித்திக் அவர்கள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. சிஎம்முடைய தாய் தந்தை என்ன சொன்னாங்க, என்ன பேசுனாங்க? நான் போய் அவங்களுக்கு வாழ்த்து சொன்னேன். அதாவது நீங்கள் வந்து எஸ்சிஎஸ்சி திரு சந்திரசேகரா வர்றதை விட இப்போ நீங்கள் வந்து சிஎம்முடைய தாய் தந்தையராக வந்திருக்குன்றது எங்களுக்கு மட்டும் மகிழ்ச்சின்னோம். அதாவது நிகழ்ச்சி 7 மணிக்குன்னும் போது 7 மணிக்கு ஷார்ப்பாக இருந்துட்டாங்க. நாங்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் பொறுத்து தான் நிகழ்ச்சியை வந்து ஆரம்பமே செய்தோம். அப்போ அவங்க வந்து இருந்து அதை வந்து எந்த விதமான முகசுலியும் இல்லாமல் சந்தோஷமாக அதுங்க வந்து நிறைய பேர் வந்து ஒரு பையன் வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு வந்துட்டு யாருன்னு தெரியுதான்னு நான் கேட்குறேன். அவன் வந்து சொல்கிறான் விஜய் அண்ணா ஃபாதர்ன்னு சொல்கிறான். அப்போ அந்தளவுக்கு வந்து அவர் ரொம்ப ஃபெமிலியராக ரொம்ப ரொம்ப இலகுவாக நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, பரிமாறிக்கொண்டாங்க, பேசிக்கொண்டாங்க. அது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மிகவும் சந்தோஷமான நிகழ்வு. ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம யுஏஇயை பொறுத்த வரைக்கும் போரால் பொருளாதாரம் பாதிக்கப்படலைன்னு சொல்லலாமா சார்? கண்டிப்பாக அதில் வந்து பொருளாதாரம் பாதிக்கப்படவில்லை. இதுக்கு சான்றாக என்ன சொல்லணும்னா, விட்னஸாக யார் எப்படி சொன்னாலும் சரி, எங்களுடைய Q1 உடைய க்ளோசிங்கில் 10% ரெவென்யூ இன்க்ரீஸ். ஓ அப்படிங்களா? அப்படி போர் காலகட்டத்தில் கூட இந்த Q1 உடைய Q2 க்ளோசிங் இருந்துகிட்டு இருக்கு. இதுலேயும் கண்டிப்பாக எங்களுடையது நல்ல நிலைப்பாடாக தான் இருக்கணும். அப்போ வந்து நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்னா, சாதாரணமாக சர்வீஸ் செக்டாரில் இருக்கக்கூடியவங்க, அப்போ நீங்கள் சர்வீஸ் செக்டார்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹோட்டலாக இருக்கட்டும், வேறு பில்டிங் ஆக்குபென்சியாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டை சார்ந்து தான் எங்களுடைய பிஸ்னஸ். ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் ரியல் எஸ்டேட் சார்ந்து தான் இருக்குது. அப்போ அங்கே வந்து எங்களுக்கு வந்து இதில் இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இருக்கேன் காலையில் சம் நியூ ஜாப் அவார்டட். அப்போ இந்த டைமில் வந்து ஒரு நீங்கள் பீக்கா சொல்லக்கூடிய ஏப்ரலில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் கான்ட்ராக்டாக ஒரு பெரிய கலிஃபா யூனிவர்சிட்டி வந்து ஆல்மோஸ்ட் பிக்கெஸ்ட் கான்ட்ராக்ட் வந்து $120 மில்லியன் கான்ட்ராக்ட் அவார்ட் ஆச்சு. அந்த மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்கனால அதனால் வந்து இது வந்து அஃபெக்ட்லாம் கிடையாது. லைக் இப்போ ஈரான் வந்து அமெரிக்கன் பேஸஸை டார்கெட் பண்ணாங்க சார் அரபு நாடுகளில். நீங்களும் அரபு நாட்டில் தான் வசிக்கிறீங்க, யுஏஇயில் வசிக்கிறீங்க. இந்த மாதிரி டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவொன்னே உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? சரி, எங்களுடைய மனநிலை கொஞ்சம் கூட பாதிப்பு இல்லைன்றதை சொல்லி தான் ஆகணும். ஏன்டா நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸாக இருக்கோம் அந்த யுஏஇயில் வந்து அந்த பதட்டமோ பயமோ கிடையாது. ஏனென்றால் அங்கே உள்ள கவர்மெண்ட்டும் லீடர்ஸும் நம்மளை வந்து பாதுகாத்துக்குருவாங்கன்ற அந்த ஒரு உறுதியான நம்பிக்கை. இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதில் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட், அதே மாதிரி இந்தியன் எம்பசி சப்போர்ட். ஈவன் வந்து எனக்கு கூட இங்கேருந்து சென்னையிலேருந்து ஒரு ஐஏஎஸ், அதாவது வெளிநாட்டு இதிலேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஃபோன் பண்ணி, சார் ஏதாவது உங்களுக்கு உதவி தேவைப்படுதான்னு சொல்லும்போது, எங்களுக்கு இந்தியன் எம்பசியே இருக்காங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அங்கே அது மாதிரி பதட்டமாக இருப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. இன்னொன்றையும் நான் இந்த டைமில் வந்து சொல்லிக்கிறேன். இந்த கோவிட் டைமில் எல்லா இடத்துலையும் இவ்வளோ பெரிய பாதிப்பு இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய மேன் பவர்ஸை வச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து இறைவனுடைய பெரிய ஒரு கிருபை. இதில் வந்து எங்களுக்கு எந்த மேஜர் இன்சிடென்ட்டுமே நடக்கவில்லை. ஓகே. ஏன்னா எங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஆட்களுடைய நான் அடிக்கடி சொல்லுவேன், அசட் ஆஃப் த பீப்புள். என்கிட்ட வந்து கம்பெனிக்கு என்ன அசட்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னுடைய பீப்புள். அதில் வந்து ஸ்பெஷலி தமிழ் மக்களும் சரி, நம்ம அதர் நேஷ்னாலிட்டியும் சரி, எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தரமான மக்கள் எங்களோட வேலை செய்கிறதுனால எங்களுக்கு அந்த இது இல்லை. இந்த கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா, முழுமையாக கோவிட் பேஷண்ட்டை வச்சுருந்த பில்டிங்கே நாங்கள் சர்வீஸ் பண்ணோம். ஓ ஓகே. ஏன்னா நாங்கள் வந்து எலக்ட்ரிக்கல், ஏசி மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கறனால அப்போ வந்து ஒரு பில்டிங் ஃபுல்லாக கோவிட் பேஷண்ட் இருப்பாங்க. அந்த இதுலேயும் சர்வீஸ் பண்ணோம். பட் ஆனால் எங்களுக்கு எந்த விதமான இன்சிடென்ட்டும் நடக்கவில்லை. ஏன்டா அதற்கான அவேர்னஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய சப்போர்ட். அதே மாதிரி எங்களுக்கு வந்து லாக்டவுன் பண்ணியிருந்தாங்க. லாக்டவுனில் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்து எங்கள் வெஹிக்கிள்ஸ் நாங்கள்லாம் போகிறதுக்கு பர்மிஷன், ஏன்னா சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறதுனால இந்த மாதிரி
கவர்மெண்ட்டுடைய ஒத்துழைப்பு அதே மாதிரி அந்த லீடர்ஸுடைய சப்போர்ட்டு எங்களுக்கு அதிகம் இருக்கிறதுனால எனக்கு நீங்கள் கேட்கும்போதே எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. இது மாதிரி நாங்களே சிந்திக்கவே இல்லையே இது மாதிரி ஒன்றுமேன்னு சொல்லி. ஏன்னா எங்களுடைய வீடு அதுதான்ற மாதிரி நாங்கள் எல்லாருமே இருக்கோம். இப்போ நான் வந்து என்னுடைய குழந்தைகள் எல்லாம் பிறந்து வளர்ந்து அங்கேயே படித்து அங்கேயே கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இருக்குன்னா அப்போ அதனுடைய ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்லாத அப்போ எப்படி சேர்ந்துருக்க முடியும்? என்ன மாதிரி பல பேர் இருக்காங்க அங்கே. அதுதான் வந்து முக்கியமானது. உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்தது? அதாவது நீங்கள் வந்து ஒரு வெல் டு டூ ஃபேமிலியிலேருந்து வரீங்களா, அல்லது வந்து ரொம்ப ஒரு சிரமமான ஒரு கட்டமைப்பில் நீங்கள் வளர்ந்தீங்களா? வெல் டு டூன்னு சொல்கிறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா எங்களுடைய ஃபாதர் வந்து எங்களை வெல் டு டூவாக தான் நடத்துனாங்க. அதில் வந்து என்னுடைய தந்தை அல்லாஹ் யர்ஹம் அப்துல் வாஹித் அவங்க வந்து எங்களை வந்து அதாவது சொந்த ஊர் வந்து ராமநாதபுரத்தில் புதுமடம் என்ற ஊர் தான் எங்களுடைய ஃபாதர் மதருக்கு சொந்த ஊர். அவங்க வந்து சென்னைக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 70s வந்திருப்பாங்களா இருக்கும். 70ஸ்க்கு முன்னாடியே வந்திருப்பாங்க. அப்போது நான் வந்து பிறந்ததே 71 சென்னையில் தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் வந்து புதுப்பேட்டை. அப்போ வந்து என் கூட பிறந்தவங்க சிப்ளிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாங்கள் 7 பேர். 5 பிரதர்ஸு 2 சிஸ்டர்ஸு. நான் வந்து எங்களுடைய குடும்பத்தில் நடுன்னு சொல்லிக்கலாம். எனக்கு மேலே 3 பேர், 2 சிஸ்டர்ஸ், ஒரு பிரதர். எனக்கு கீழே 3 பிரதர்ஸ். நான் வந்து நடுவில் உள்ள ஆளுன்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிக்கிறோம். சாதாரண ரொம்ப எங்கள் ஃபாதர் வந்து ராம்நாட்டிலேருந்து வந்து இங்கே வந்து சிறு சிறு வியாபாரம், அதாவது ஸ்டேஷ்னரி சப்ளைஸ் லைக் பென் சப்ளை இந்த மாதிரிலாம் செய்து. அப்போ நான் வந்து அவங்களோட வந்து 10th படிக்கும்போதே அவங்களோட துணையாக இருப்பேன். ஓகே. ஆர்டர் எடுக்க என்னை கூட்டிகிட்டு போவாங்க. சரி, அதாவது எனக்கு இப்போ நான் நினைக்கிறேன்டா சேல்ஸ் நீங்கள் போனீங்கன்னா சேல்ஸ் பிஸ்னஸ் நடந்துடும் சார்னு சொல்லுவாங்க ஆஃபீஸில். நீங்கள் போனீங்க இந்த கான்ட்ராக்ட் நம்ம எடுத்துடலாம் சார்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ஞாபகத்தில் வர்றது என்னுடைய தந்தை. எனக்கு வந்து அப்போவே வந்து ஒரு 10வது படிக்கும்போதே கூட்டிகிட்டு போய் நம்ம எப்படி வந்து ஜாப்ஸ் எடுக்கிறதுண்டு. அப்போ எங்கன்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லலாம் கூட ஜாப் நாங்கள் எடுத்திருக்கோம். அண்ட் அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது எங்கள் குடும்பத்தை வந்து எங்கள் ஃபாதர் அத்தா வந்து இந்த 7 பேரையும் படிக்க வச்சு உருவாக்குறதுக்கு அவங்க பெரிய உழைப்பு செய்தாங்க. இன்றைக்கி வந்து நான் எப்போவுமே சில நேரங்களில் கண் கலங்குவது உண்டு. எப்போன்னா எங்கள் அத்தாவை அப்படி வச்சு பார்க்கணுன்றத அந்த கண் கலங்குவேன். இறைவனுடைய பெரிய கிருபை எங்களுடைய அம்மா எங்களோட கூடவே பயணிக்கிறாங்க. என்னுடைய தந்தையுடைய இழப்புக்கு பிறகு அவங்க வந்து ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக எங்களுடைய அம்மா வந்து எங்களுடைய பிரதர்ஸ் நாங்கள் எல்லோரும் ஒன்றா வந்து அம்மா எங்களோடையே அபுதாபியில் இருக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு. அதனால் வந்து நாங்கள் வந்து சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தோன்று சொல்லலாம். ஓகே. ஃபீஸ் கட்டுறதுக்கே சிரமமான காலகட்டம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்ததா, அல்லது வந்து இல்லை ஆவரேஜாக நாங்கள் ட்ராவல் பண்ணிவிடுவோம், அந்த பிரச்சனைலாம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலில் நீங்கள் வளர்ந்தீங்களா? கண்டிப்பாக இருந்தது. அதை வந்து இன்றைக்கும் நான் பல பேர்கிட்ட நினைவு கூறுவது உண்டு. நான் 10th முடித்தோடனே எனக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப்காண்டி என்னுடைய தந்தையும் நானும் போய் மிஸ்டர் ஷரீஃப்ன்ற அவர்கிட்ட போய் நாங்கள் வெயிட் பண்ணி அவர் இந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்து எங்களை படிக்க வச்சாங்க. அதனுடைய நினைவாற்றலாக நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா, நிறைய பேருடைய ஃபீஸுகளை நான் ஏற்றுக்கொண்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து முழுமையாக ஃபாதர் மதருக்காண்டி செய்யக்கூடிய ஒரு பணியாகவே செய்துக்கிட்டு இருக்கேன். அப்போது ஒரு சிரமமான காலகட்டம், அதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கி படிக்கக்கூடிய அளவில் தான் உங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை இருந்தது. பட் இன்றைக்கி நீங்கள் ஒரு 5000 பேருக்கு வேலை கொடுக்குற அளவில் நீங்கள் உயர்ந்திருக்கீங்க. ஆமாம், இறைவனுடைய ஒரு பெரிய கிருபை, அவருடைய பெற்றோருடைய பிரார்த்தனை, துவான்னு சொல்லலாம். இதற்காக வந்து பெற்றோர்கள் வந்து என்னுடைய தந்தை வந்து பெரிய உழைப்பு, என்னை படிக்க வைக்கணுன்றதில் அவங்களுடைய பெரிய ஒரு கனவு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்பட முடியல. இன்றைக்கும் நான் சொல்வதுண்டு, நான் ஹார்ட்வேர்டில் நிறைய சர்டிஃபிகேட்ஸுகளையும் அச்சீவ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் என்னுடைய கேரியருக்காண்டி இல்லை, என்னுடைய ஃபாதருக்காண்டின்னு சொல்லுவேன். என்னுடைய தந்தைக்காண்டி அதை அர்ப்பணிப்பதாக வந்து நான் அடிக்கடி எல்லாத்தையும் சொல்வதுண்டு. ஏன்னா அவங்க வந்து படிக்க வைக்கணும்னு அந்த இதனால் நான் இன்றும் பல இதில் வந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது இல்லை கோர்சஸில் ரெகுலராக என்ரோல்மெண்ட்டில் நானும் சகோதரர் இருந்துக்கிட்டு இருக்கோம்.
ஓகே. சார் இப்போ வந்து அதீப் குரூப்பை பற்றி வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து யுஏஏ பற்றி சொல்லுங்களேன். ஐக்கிய அரபு அமீரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மற்ற அரபு நாடுகளுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் என்ன வித்தியாசம்? நான் வந்து உலகத்தில் நிறைய நாட்டுகளுக்கு போயிருக்கேன். அது இல்லாமல் மிடில் ஈஸ்ட்லேயும் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். ஐக்கிய அரபு அமீரகம் வந்து வரவேற்கிறது எப்படின்னா, எல்லா தரமான மக்களையும் வரவேற்கிறது. நான் அதுக்கு வந்து இங்கிலீஷில் சும்மா சொல்லும்போது சொல்லுவேன், யுஏயில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு யாராவது கேட்கன்னா, டோர் இஸ் ஓப்பன் சொல்லுவேன். அதுதான் ஐக்கிய அரபு அமீரகம். அதில் வந்து முதலாவதாக வந்து சொல்லணும்டா, எல்லாருக்கும் தெரிந்தது வந்து ஆயில்னால தான் சொல்லி, ஆயில் வந்து 1/3. அதையும் தாண்டி டெக்னாலஜி, இனோவேஷன், ஏஐ, இது மாதிரி பல துறைகளில் வந்து கவர்மெண்ட்டு, யுஏஇயுடைய கவர்மெண்ட்டு, அவங்களுடைய விஷனரி லீடர்னு சொல்லக்கூடிய அதனுடைய தலைவர்கள் லீடர்ஷிப் வந்து எப்படின்னா, பெரிய தூர சிந்தனை. அதாவது மக்கள் வந்து யாருமே வந்து யுஏஇயில் வந்து பலனடையவில்லைன்றது கேட்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து யுஏஇ வந்து நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, தமிழ்நாடு வந்து வந்தவரை வாழ வைக்கும்னு சொல்கிற மாதிரி யுஏஇ வந்து டோர் ஓப்பன். எல்லாருக்கும் எல்லா தகுதிக்கும் என்ன கேட்டகரின்னு இல்லை. வணிகம் பண்ணுறவங்களுக்கு வணிகம், இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி வந்து வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை பார்ப்பு, ப்ரொஃபஷ்னலுக்கு ப்ரொஃபஷ்னல், சயின்டிஸ்ட் மாதிரி இருக்கணும், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர், எல்லா துறைகள்லையுமே வரவேற்பு நிறைய இருக்கிறது. அதை கொடுத்து நிறைய நான் சொல்கிறேன். ஓகே. சார் வந்து சாதாரணமாக எல்லாரும் போவோம், ஒரு 10-20 வருஷம் சம்பாதிப்போம், சொந்த ஊரில் லேண்டு வாங்கி செட்டில் ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. பட் நீங்கள் அங்கே போனீங்க, 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அங்கே ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சு 5000 பேருக்கு வேலை கொடுக்குறீங்க. அந்த தாட் ப்ராசஸ், அந்த பிரேக்கிங் பாயிண்ட், அந்த டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு எப்படி வந்தது? அருமையான கொஸ்டின். இது வந்து நிறைய இன்டர்வியூங்களில் எனக்கு கேட்டிருக்க மாட்டாங்க. அதை வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க. அதாவது இங்கேருந்து போனோம், வேலை செய்தோம், சம்பாரித்தோம், வந்தோம்ன்ற இந்த கனவோடு தான் நாங்களும் போனது. நான் லூகாஸ் டிவிஎஸில் ட்ரைனியாக இருந்தப்போ அங்கே என்னுடைய சுப்பீரியர் சொல்லுவார், நீலாம் துபாய் பார்க்கணும்பான்டுவார். அப்போ நான் வந்து பார்க்கும்போது நம்மளும் போய் சம்பாரிச்சிட்டு, அதாவது நான் வந்து ஒரு இளைஞனாக வாலிபனாக இருக்கும்போது எப்படி நினப்பேன்டா, உள்ளூரில் சம்பாதிக்க தெரியாதவர்கள்லாம் வெளியூருக்கு போவாங்கன்னு நினப்பேன். அந்த அளவுக்கு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வெளியூரில் போய் நம்ம சம்பாரிச்சிட்டு வந்துடலான்னு ஒரு கனவோடு போகும்போது அவங்களுடைய வாய்ப்பு, அதாவது நம்ம போகும்போது ஒரு சின்ன சாதாரண ட்ரைனியாக போய் இன்றைக்கு உயர் அளவுக்குன்னா, இது வந்து ஒரு தனி நபரால் வந்து சாதிக்கக்கூடியதல்ல. இதற்கு வந்து துணையாக வந்து 2-3 இருக்குது. ஒன்று வந்து நம்மளுடைய குடும்பம், 2வது வந்து அந்த நாட்டுடைய கவர்மெண்ட்டுடைய ஒத்துழைப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஒத்துழைப்பு. அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி எப்படி நம்ம வந்து முன்னேறலாம்ன்ற அந்த வழிவகை வந்து அந்த நாட்டில் நிறைய இது. இப்போ நான் வந்து உண்மையிலேயே வந்து இங்கே வந்து செட்டில் ஆகணுன்ற ஒரு கண்ணத்தோடு தான் போய் இதை வந்து இது பண்ண ஆரம்பித்த உடனே நான் வந்து பின்னவேதாவிலேருந்து வேலை பார்த்துட்டு அதீப் குரூப்பில் போய் கொஞ்சம் ஒரு 100-200 பேர் வந்த உடனே, நம்ம சம்பாரிச்சிட்டோம், வீடு கட்டிட்டோம், நம்ம வந்து போயிடலாமா இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது, இதில் வந்து வேலை பார்த்து சில பேர் வந்து வேலை பார்த்து இப்போ வந்து நாங்கள் எடுக்கும்போது, இப்போ ஊர்லேருந்து எடுக்கும்போது மேபி சேலரி கம்மியாக இருக்கலாம். வந்து கொஞ்ச நாள் 2 வருஷம் 1 வருஷம் வேலை பார்த்தோன்னே அதை விட டபுள் த சேலரிக்கு அவங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். இதை மாதிரி நிறைய பேர் அதீப்லேருந்து போயிருப்பாங்க. இதை வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது வந்து அதாவது நான் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து என் கூட வேலை பார்த்தவர்கள் எல்லாருமே தமிழர்கள். 2 பிரதர்ஸு. ஒன்று வந்து எனக்கு அடுத்ததாக உள்ள இன்ஜினியர் முகமது இம்தியாஸ், 2வது இன்ஜினியர் வசீர். அவர் வந்து ஃபுல்லாக வந்து சிஓஓ ஆப்ரேஷன்ஸை ஃபுல்லாக பார்த்துக்குருவார். இன்ஜினியர் முகமது இம்தியாஸ் வந்து ஹெட் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல்னு சொல்லிட்டு அவர் லீகல் ஃபார்மாலிட்டிஸ், அதாவது மேன் பவர், ரெக்ரூட்மெண்ட், இந்த இது எல்லாத்தையுமே பார்த்துக்குருவாங்க. இதில் வந்து சில பேருக்கு சம்பளம் கம்மியாக இருந்துச்சுன்னு தோணலாம், வந்துட்டு அடுத்தடுத்த கம்பெனியில் ஜம்ப் பண்ணி போயிருக்காங்க. பட் இந்த எங்களுடைய அட்ரேஷன் ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு தான். பட் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் என்னென்னா, நம்மளை வந்து தமிழர்கள் உயர்த்தினாங்க.
அந்த ஒரு ஆரம்ப கட்டத்தில் நம்மளோட வேலை பார்த்த டெக்னிக்கல் டீம் வந்து நம்மளை உயர்த்தணும் போது நம்ம வந்து திருப்பி நம்மளுடைய சமுதாயத்துக்கு என்னத்தை கொடுக்க போகிறோம் சொல்லி பார்க்கும்போது தான் இதுதான் வந்து எனக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற அந்த அந்த இதுக்கு தாட் ப்ராசஸ்க்கு ஏன்னா சம்பாரிச்சோன்னு ஒரு லெவலில் ஸ்டாப் பண்ணாமல் நம்மளால் நிறைய பேருக்கு உதவி இருக்குன்னு சொல்லி என்னுடைய குடும்பத்தார் சொல்லும்போது நீங்கள் என்னங்க விட்டுறீங்க, நீங்கள் வந்து ஒய்ஃபாக இருக்கட்டும் பிரதராக இருக்கட்டும் சொல்லுவாங்க, நீங்கள் இன்னும் நல்லா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாமேன்னு சொல்லும்போது அப்படி பார்க்கும்போது தான் அடுத்தடுத்த ரீஜனல்லாம் நிறைய பிரான்ச்சஸை ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் அதை பற்றியும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய அதீப் குரூப் பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் வந்து எம்மாதிரியான சர்வீசஸ் அதில் கொடுக்குறீங்க? அதீப் குரூப் வந்து முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இஎல்வின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா லோ வோல்டேஜ்னு சொல்கிறது என்னென்னா எஸ்எம்ஏ டிவி சிஸ்டம், அதே மாதிரி வந்து ஃபயர் அலாரம் சிஸ்டம், ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம், கேட் பேரியர், இந்த மாதிரி ஒரு இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து உள்ளே வந்த உடனே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பேசிக்கலி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருந்ததுனால நான் வந்து என்ன பண்ணோம், அந்த பின்னவிதா குரூப்பில் அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சர்வீசஸை ஆட் பண்ணி இது வந்து கிராஜுவலாக நிறைய சர்வீசஸை ஆட் பண்ணி இன்றைக்கி வந்து நாங்கள் என்னென்னா அசெட் மேனேஜ்மெண்ட், ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட், கன்சல்டன்சி சர்வீசஸ், இதையும் தாண்டி லேட்டஸ்ட்டாக நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோன்னா எம்இபி சர்வீசஸ் இருக்குது. இதையும் தாண்டி இப்போது வந்து ரீசண்டாக லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து இனோவேஷன் டெக்னாலஜி சைடில் வந்து நாங்கள் வந்து டிஜிட்டலைசேஷன் டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணி அதில் ஏஐ மூலிமா நம்ம என்ன பண்ணலான்றதுக்கு ஏன்னா வாய்ப்புகள் நிறைய இருக்குது யுஏஇயில். அதனால் வந்து ஏஐயும் நாங்கள் வந்து சேர்த்து அந்த டிவிஷன் இது பண்ணி எங்களுடைய சொந்தமாக இஆர்பி சிஸ்டம் வந்து நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணி நாங்கள் இது பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி வைடராக சர்வீசஸ் இருக்குது. அதாவது ஒரு பில்டிங்கை எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு தேவையான அனைத்து சர்வீசஸ், அதாவது சொல்கிறதுக்கூடியது வந்து ஹார்ட் சர்வீசஸ் அண்ட் சாஃப்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் சர்வீசஸ்ன்னு சொல்கிறது எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், ஏர் கண்டிஷனிங், அதில் உள்ள பிஎம்எஸ் சிஸ்டம், கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாம் கவர் ஆகிடும். சாஃப்ட் சர்வீஸுன்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அந்த க்ளீனிங், அதுக்கப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூல், செக்யூரிட்டி சர்வீசஸ் இதெல்லாமே இன்க்ளூடட் வந்துடும். இதில் ஒரு சில சர்வீசஸை மட்டும் நாங்கள் வந்து அவுட் சோர்சிங் பண்ணிக்கிறோம். லைக் வந்து செக்யூரிட்டி சர்வீசஸ், அந்த இதை வந்து நாங்கள் அவுட் சோர்சிங் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து எங்களுடைய நாங்கள் வந்து நிறுவனம் வந்து மோர் ஃபோக்கஸிங் டு டெக் பேஸ்டு கம்பெனின்னு சொல்லுவோம். டெக்னாலஜி சைடில் எங்களுக்கு வந்து எல்லாமே இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் பீப்புள். அதனால் நார்மலாக வந்து உலகத்தில் எங்கே எடுத்தாலும் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லும்போது ஒரு 10,000 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அதில் 9,500 பேர் க்ளீனிங் ஆர் ஹவுஸ் கீப்பிங், செக்யூரிட்டி சர்வீசஸாக இருப்பாங்க. இப்போ எங்களதில் பார்த்திங்கன்னா முழுமையாக 90% வந்து நாங்கள் வந்து மோர் ஃபோக்கஸ் இன்டு டெக்னிக்கல் சைடுன்றதான் எங்களுடைய நிறுவனத்தினுடைய முதலாவது. பொதுவாக ஏஐக்கு ஒரு இமேஜ் இருக்குங்க சார். நம்ம எல்லாம் பாமர மக்கள்லாம் அதை செல்ஃபோனில் என்ஜாய் பண்ணாலும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஏஐயால் வேலை போகுதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா? இது வந்து 100% உண்மை கிடையாது. ஏனென்றா வேலைவாய்ப்பு பெருகும். எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உதாரணத்துக்கு நான் யுஏஇ எடுத்துகிட்டு சொல்கிறேன். யுஏஇயில் வந்து இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜிக்காண்டி வந்து ஏஐக்குன்னு செப்பரேட்டாக ஒரு சைபர் செக்யூரிட்டிக்குன்னு கவர்னரை போட்டு அப்போ அந்த இதில் வந்து அப்போ வந்து நம்ம சைபர் செக்யூரிட்டி அதே மாதிரி ஏஐயில் வந்து டெக்னாலஜி எப்படி டெவலப் பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நிறுவனம் அந்த ஏஐ வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 100 பேருக்கு வேலைவாய்ப்பு வந்துருச்சு. ஓகே, பல்லாயிரக்கணக்கான ஆட்களுக்கு வேலைவாய்ப்பு வரும். இதில் வந்து ஏஐ என்ன பண்ணுண்டா நம்மளுடைய வேலைகளை இலகுவாக்கி தரும். இப்போ நார்மலாக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னென்னா சாட் ஜிபிடியோ இல்லை ஒரு சாஃப்ட்வேர் இது பண்ணுறதோ அது மாதிரி தான் வந்து மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து ஆஃபீஸ் 365 யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து கோபைலட்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். கோபைலட் என்ன பண்ணோம், நமக்கு ஒரு லெட்டர் நம்ம டிராஃப்ட் பண்ணோம், அதில் கொடுத்து நம்ம வந்து டியூன் பண்ணி அகெயின் இது பண்ணி அதை வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் நம்ம அதில் முதல்ல படிச்சுக்கணும். எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம படிக்கணும். அதை வந்து படித்தா ஆனால் வந்து இதில் வந்து வேலை வாய்ப்புகள் பெருகி கிடக்குன்றதில் நிதர்சனமான உண்மை. ஸோ ஏஐயால் வேலை போகுது அப்படிங்கிறது முழுமையாக நம்ம ஏற்றுக்க முடியாது, அப்படி தானே சார்? கண்டிப்பாக ஏற்றுக்கிறவே முடியாது. ஏஐ வந்து என்ன பண்ணுன்னா நம்மளுடைய வேலைகளை
குறைக்கும். இப்போ நான் வந்து செய்துக்கிட்டு இருக்க நிறைய இதை வந்து ஈஸி பண்ணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட்ஸில் வந்து இப்போ ஈவன் வாட்ஸ்அப்புக்கே வந்து ரிப்ளையே கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ வந்து வாட்ஸ்அப்பில் இப்போ வந்து பர்சனலாகவே அப்போ வந்து இது வந்து வேலையை எனக்கு குறைக்கலையே, வேலையை வந்து நிறைய இப்போ நான் வந்து செய்யக்கூடிய வேலையை வந்து நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஏஎன்டிஏ சப்போர்ட்னால. அப்போ அதனால் வந்து வேலை குறைப்புன்றது இருக்காது, வேலையை வந்து ஈஸியாக்கி நிறைய வேலை வாய்ப்புகள் பெருகுன்றது தான் எங்களுடைய கண்ணோட்டம். குழந்தை வளர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவர். +1 வந்து ஃபீஸ் கட்டக்கூட உங்களோட ஃபாதர் ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஸ்காலர்ஷிப் வாங்கி தான் படிச்சிங்க. பட் இன்றைக்கி ஹார்வர்டு பிஸ்னஸ் ஸ்கூலில் நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்கள் அன்றைக்கி அந்த கஷ்டத்தில் ஆரம்பித்த படிப்பை நீங்கள் இன்னும் வந்து நிறுத்தலை. உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் எப்படி வளர்ப்பீங்க? அதாவது நீங்கள் பட்ட கஷ்டத்தை அவங்களும் பட்டு வளரணும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் உங்ககிட்ட இருக்குமா? இல்லை நம்ம தான் கஷ்டப்பட்டோம் பட் பசங்க நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்? அது இரண்டுமே கிடையாது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து எப்படின்னா பசங்களுக்கு வந்து நம்ம வந்து எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது, அதாவது அவங்களுக்கு வந்து பேசிக்ஸை வந்து கற்றுக் கொடுத்துட்டா அப்போ அந்த ஏன்னா அதாவது இந்த பழைய கதையே ஓட்டிக்கிட்டே இருக்க முடியாது. நான் கஷ்டப்பட்டேன், நீங்கள் கஷ்டப்பட்டேன், இதை சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். அதை தாண்டி நம்ம என்ன பண்ணுவோம், நான் வந்து ஐ வாஸ் திங்கிங் ஆஸ் அ லீடர்ஷிப் சைடில் வந்து நம்ம திங்க் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா, எல்லா குழந்தைகளுமே லீடராக வரணும், ஏதாவது ஒரு துறையில் சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ நாங்கள் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கோம். நான், பிரதர்ஸ், அம்மா எல்லோரும் சேர்ந்து ஒரே வீட்டில் அங்கே அபுதாபியில் தங்கியிருக்கோம். அப்போ எனக்கு 5 குழந்தைகள், என்னுடைய பிரதருக்கு 4 குழந்தைகள், இன்னொரு பிரதருக்கு 3 குழந்தைகள், அவங்க பக்கத்தில் ஒரு வீட்டில் இருக்காங்க. அப்போ நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது எங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து எப்படின்னா அவங்கவுங்க என்ன படிக்கணுன்றதை ஒரு நிர்ணயித்து அவங்களுடைய சொந்த விருப்புக்கு, இப்போ நான் வந்து எலக்ட்ரிக்கல் எடுத்தேன், என் மகனும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் எடுத்தான் அபுதாபி யூனிவர்சிட்டியில். நான் வந்து சொல்லும்போது எல்லோரும் கேட்பாங்க, நீங்கள் படித்ததுனால எலக்ட்ரிக்கலே உன் மகனையும் படிக்க வச்சுட்டியான்னு. இல்லை, நான் அப்படி கிடையாது. அதாவது நான் வந்து மகன் வந்து +2 முடித்த உடனே நான் சொன்னேன், சாய்ஸ் வந்து ஒன்ட்ட இருக்குது எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் +1 படிக்கும்போது மெடிசன் படிக்கணுன்றார். அடுத்தது வந்து 2வது இல்லை நான் இன்ஜினியரிங் படிக்கணுன்றார். நான் சொன்னேன், இன்ஜினியரிங் படிக்கணுன்னா அந்த ஆப்ஷன்ஸை பாருங்கள், சிவில் இன்ஜினியர் இது. அப்போ நான் வந்து என்ன சொல்லி கொடுப்பேன்னா, இது வந்து எல்லா இளைஞர்களுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம வேலை பார்ப்பதற்காக படிக்காமல் வேலை கொடுப்பதற்காக படிக்க வேண்டும். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய படிப்பு வந்து சும்மா வந்து படித்தோம் மெமரி பண்ணோன்னு இல்லாமல், இதை வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிட்டு போய் பிஸ்னஸாக எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அந்த ஒரு இதோடு படிக்கணும். அதனால் அந்த குழந்தை வளர்ப்பில் வந்து 2த்துலேயுமே இல்லாமல் நாங்கள் வந்து என்னென்னா, நீங்கள் சொல்லுவாங்க அடிக்கடி மாடர்னாக இருக்கீங்க, மாடர்னாக இல்லை, ஃப்ரீடம் கொடுக்கணும். ஆனால் பட் வந்து அகெயின் வந்து எதுன்னு சொல்லி நம்ம வந்து டிஃபைன் பண்ணி அவங்களுக்குடைய கைட்லைன்ஸை நம்ம கொடுத்துருக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. நிறைய பேர் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு அதை லாபத்தில் கொண்டு போக ரொம்ப திணறாங்க, கம்பெனி மூடிடுறாங்க சார். பட் நீங்கள் 2007 ஒரு கம்பெனி சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதீப் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி 5000 பேர் வேலை செய்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு, போர் ஒரு பக்கம் நடந்தாலும் கம்பெனி ப்ராஃபிட்டில் போகுது அப்படின்னு சொல்லி. இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கம்பெனியை எப்படி கொண்டு போக முடியுது? அதுவும் 5000 பேரை வந்து ஒர்க் ஃபோர்ஸாக வச்சு. ஃபெயில் ஆகிற கம்பெனிக்கும் ஓஹோன்னு சக்ஸஸ் ஆகிற கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம்? இதில் வந்து ஒன்று, அதீப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து 1994. ஓகே. அப்போ அதனுடைய ஃபவுண்டர் வந்து ஜெயன், அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார். நான் 2007 அவர் கூட நான் வந்து ஐ வில் ஜாயின் அஸ் அ பார்ட்னர். அப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்துகிட்டு போனது. அப்போது நம்ம வந்து இது நம்ம எப்படின்னு சொல்லி நான் பார்க்கணுண்டா, அடிக்கடி நான் பார்க்குறது உண்டு. அதாவது நம்ம என்ன பிஸ்னஸ் செய்ய போகிறோன்றத அதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அதுதான் நான் சொல்லக்கூடிய இது. இப்போ நான் வந்து இந்த பிஸ்னஸ் எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லும்போது இதை நான் நடத்துவது தான். இதை விட்டுட்டு நம்ம வந்து யாராவது சொல்கிறாங்கன்னு சொல்லி கோல்டு பிஸ்னஸ் பண்ணால் நிறைய பிஸ்னஸ் கிடைக்கும் சொல்லி நாங்கள் ஜம்ப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அங்கே தான் வந்து இந்த மாதிரி தான் சூழ்நிலையில் ஏற்படக்கூடியது. அதை தவிர்த்து நான் அடிக்கடி சொல்லக்கூடியது என்னென்னா, நம்ம வந்து என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அந்த பிஸ்னஸுடைய மாடல் நம்ம படிச்சுக்கிட்டு அந்த பிஸ்னஸை
பிஸ்னஸ் பண்ணணும். அதுக்குன்னு வந்து நான் வந்து வேலை பார்ப்பேன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் வேலை பார்த்தா தான் நம்ம வந்து பிஸ்னஸும் பண்ண முடியும். முதல்ல வந்து வேலையை படிச்சுக்கணும். அப்போ அதற்காக வந்து நம்ம வந்து அந்த துறையை வந்து சரியான முறையில் தேர்ந்தெடுக்காததுனாலையும், அதை வந்து திறம்பட அதனுடைய சரியான குவாலிஃபைடான ஆட்களை வைக்காதனாலையும் தான் அந்த மாதிரி இருக்கலாமே தவிர, அதர்வைஸ் யுஏஇயில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் நான் பிஸ்னஸ் ரன் ஆகலை, க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படி பண்ணலை. மேபி அவங்க வந்து மைக்ரேட் ஆகிறேன்னு சொல்லி நல்ல ப்ராஃபிட்டில் விற்றுட்டு போயிருப்பாங்க. மேபி அந்த கம்பெனி வாஸ் ஒர்த் வந்து 2 மில்லியனாக இருக்கும். அவங்க வந்து 20 மில்லியனுக்கு விற்றுட்டு அந்த மாதிரி போயிருப்பாங்களே தவிர பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இல்லை. 99% பேருடைய மனசில் ஒரு பேரியர் இருக்குது சார். நம்ம தொழிலாளியாகவே இருந்துட்டு போயிடலாம், மாதம் சம்பளம் கிடைச்சா போதும். அந்த முதலாளியாக ஆகணும், எதுக்கு அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணும்? எனக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட லேண்ட் இல்லை, அல்லது பொருளாதாரம் இல்லை, இல்லைன்னா ஆள் பலம் கிடைக்காது, இப்படி பல குழப்பங்கள் அவங்க மனசில் இருந்து கடைசி வரைக்கும் ஒரு தொழிலாளியாகவே அவங்க ரிட்டையர் ஆகிடுறாங்க மாத சம்பளத்துக்கு. பட் யார் ரிஸ்க் எடுக்க துணிகிறாங்களோ அவங்க தான் உங்களை மாதிரி உயர்ந்த மனிதர்களாக நிற்கிறாங்க சொசைட்டியில். மனசில் இருக்க அந்த பேரியரை எப்படி உடைக்கிறது, நீங்கள் எப்படி உடைச்சிங்க? நான் அதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னை வந்து அவர் பிரதர் ஜெயன் வந்து என்னை அப்ரோச் பண்ணி, நீ வந்துடு, இதை வந்து கம்பெனி நடத்தலாம்னு சொல்லும்போது நான் வந்து கேட்டது என்னென்னா, எனக்கு ஜிஎம்ஓ போஸ்ட் கொடுத்தாங்க, எனக்கு வந்து ஒரு மந்த்லி ஒரு சேலரி தாங்க, நான் வரேன்னு சொன்னேன். அப்போ அவர் வந்து என்ன சொன்னார்னா, இல்லை நீ வந்து கம்பெனியை நடத்தக்கூடிய என்னோட பார்ட்னராக தான் வரணும் சொல்கிறாரு. நான் சொல்லும்போது இல்லை எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது, இந்த இடத்துல எனக்கு வந்து உறுதுணையாக இருந்தது என்னுடைய பிரதர், 2 பிரதர்ஸும். அதில் மெயினாக வந்து சொல்லணுன்னா சகோதரர் வசீர் வந்து என்னோட இருந்த, அண்ணன் நீங்கள் போங்கண்ணே நம்ம பார்த்துக்கலாண்ணேன்னு சொல்லி சகோதரரும் ஒய்ஃபும் என் கூட இருந்து, நீங்கள் அந்த துணியறதுக்கு அந்த ரிஸ்க்கை எடுக்கணும். அந்த ரிஸ்க்கை எடுத்தால் தான் வாழ்க்கையில் வந்து நான் அதுக்கப்புறம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து வென் வி கோ ஸ்டடி இன் த லீடர்ஷிப் அண்ட் ஆல், வித்தவுட் ரிஸ்க் யூ கேனாட் சக்ஸஸ். ரிஸ்க் இல்லாமல் எந்த இதையுமே ரிஸ்க்குன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இப்போ எப்படின்னு சொன்னால், ஒரு சிறிய உதாரணம், நம்ம இப்போ உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம், இது இடிஞ்சு உடணும்னு நினச்சா உட்காரவே முடியாது. அந்த மாதிரி வந்து இதுக்கு வந்து நம்ம துணிஞ்சு தானே உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு இது சிறு எக்ஸாம்பிள். இதை தொடர்ந்து வந்து எடுக்கிறதுக்கு தயாராக வேண்டும். இல்லை எனக்கு இந்த மாதிரி மைண்ட் செட், இது ஒருவருடைய மனநிலை, அந்த மனநிலையை மாற்றணும். மாறும்போது இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து நியூ ஜென்ரேஷன்ட்டு நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப்ஸ்ன்ட்டு நம்ம பேசுகிறதே இல்லை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ், நான் வந்து ரீசெண்டாக நான் வந்து ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து நான் வந்து சுப்ரீம் கவுன்சில் மெம்பராக இருக்கேன். அந்த ரைஸுடைய ஃபவுண்டராக வந்து ஃபாதர் ஜகத் கஸ்பர் வந்து அவங்க வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம பார்க்கும்போது நிறைய வேலைவாய்ப்பு இல்லை, என்டர்பிரினர்ஸ் கனெக்ட் ஆகுறாங்க. இது வந்து வணிகத்தை வந்து உலகளாவிய எப்படி எடுத்துக்கிட்டு போகலான்றதை பற்றி அவங்க வந்து கூடி இது பண்ணும்போது, லாஸ்ட்டு 2 டேஸ் முன்னாடி கூட நான் வந்து சென்னையில் நடந்த மாநாட்டில் நான் கலந்து கொள்ளும்போது அதில் வந்து பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ன்னு சொல்லி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த மனநிலை மாற வேண்டும். இது வந்து நிறைய பேருக்கு வந்து 60 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்திருக்கு, சில பேருக்கு வந்து 25 இயர்ஸ்லேயே வந்துடுது. ஆனால் இந்த மனநிலையை உருவாக்குவதற்கு நிறைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நான் இப்போ வந்து பார்க்கும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் இன் சென்னையிலேயே இருக்குது. தந்தி டிவி வாயிலாக உங்களை பார்த்து கொண்டிருக்க தமிழக மக்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன, உங்கள் மெசேஜ்? யுஏஇ சார்பாக நான் வந்து சொல்கிறதுண்டா, டோர் இஸ் ஓப்பன். எல்லோரும் அங்கே வரலாம். என்ன துறையாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புக்கும் வரலாம், வணிகம் செய்வதற்கும் வரலாம், நீங்கள் செல்லிங் பண்ணுறதுக்கும் வரலாம், அதே மாதிரி அங்கேருந்து பிஸ்னஸை எடுத்துக்கிட்டு வந்து இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டு வர்றதுக்கும் வரலாம். அதனால் வந்து நான் சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, டோர் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல் கேட்டகரிஸ். தமிழர்களுக்கான கதவை வந்து யுஏஇ என்றைக்குமே திறந்தே வச்சுருக்கு. வெரி நைஸ் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிறைய கேள்விக்கு ஆன்சர் சொன்னீங்க. லைக் நாங்கள் ஒரு ரொம்ப பேசிக்காக உங்களை கேட்டோம், யுஏஇன்னா என்ன, அதில் எத்தனை அமீரகம் இருக்குது, அமீரகம்னா என்ன, ஷேக்குகள்னால் யார், துபாயில் என்ன கிணறுனா என்ன, எம்மாதிரியான வேலை வாய்ப்பை
நீங்கள் அங்கே உருவாக்கி வச்சுருக்கீங்க. ரொம்ப சாதாரணமாக உங்களுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணீங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக ஸ்டார்ட் பண்ணி, ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் உயர்ந்தது. உங்களுடைய தந்தையை நீங்கள் எக்ஸாம்பிள் சொன்னீங்க. நீங்கள் 10th படிக்கும் போதே எப்படி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. இன்றைக்கி நீங்கள் மிகப்பெரிய பிஸ்னஸ் கான்ட்ராக்ட்ஸை சைன் பண்ணும்போது அந்த ட்ரைனிங் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5000 பேருக்கு வேலை கொடுக்குறீங்க. அதில் 70% தமிழர்கள் அப்படிங்கிறது தமிழர்கள் அனைவருக்கும் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம், ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம். ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்குறீங்க நிறைய பேருக்கு. என்ன மாதிரியான வாய்ப்புகள் யுஏஇ கொடுக்குது? அங்கே வந்து வேலை செய்கிறதுக்காகவும் வரலாம், படிக்கிறதுக்காகவும் வரலாம். விசா எத்தனை வகைப்படும்? கோல்டன் விசா பற்றி சொன்னீங்க, மற்ற விசா பற்றி சொன்னீங்க. போரால் கூட சிதையாத ஒரு பொருளாதாரம் அப்படின்னா அது யுஏஇ பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அதீப் கம்பெனியை நீங்கள் எக்ஸாம்பிள் சொன்னீங்க. இந்த ரீசெண்ட் குவார்ட்டரில் எப்படி வந்து ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு கம்பெனி அப்படின்னு சொல்லி. ஒரு வேலை வாய்ப்பை நாம் வாங்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான தகுதிகளை நமக்குள்ளே வந்து நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. வேலை செய்கிறது மட்டும் எண்ணமா இல்லாமல் படிக்கும் போதே நம்ம வேலை கொடுக்க போகிறோம் பல பேருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. குழந்தைகள் வளர்ப்பு நம்ம கஷ்டத்தை சொல்லி வளர்க்குறத விட அவங்களுக்கு இருக்கிறத சொல்லி கொடுத்து ஒரு நல்ல சிட்டிசனாக அவங்க நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறவங்களா அவங்கள மாற்றுறது எப்படி அப்படின்னும் நீங்கள் ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சிங்க. இறுதியாக தமிழர்களுக்கான கதவுகள் திறந்தே இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் போய் உயர்ந்து நின்னாலும், வேறு ஒரு நாட்டில் 30 வருஷத்துக்கு மேலே உயர்ந்து நின்று ஒரு மிகப்பெரிய குரூப் சிஇஓ நீங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டோட ஒரு நெருங்கிய தொடர்பு வச்சுருக்கீங்க. வேலைவாய்ப்புன்னு வரும்போது நம்ம தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஜாதி மதம் இதில் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. மதத்தினர் வேணாலும் தமிழர்களாக இருந்தால் போதும், அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் ஷைன் ஆகலாம். உங்கள் நிறுவனம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப அழகாக தெளிவாக நீங்கள் அதை எடுத்து சொன்னீங்க. தமிழர்களுக்கான கதவு திறந்திருக்கிறது, அபுதாபி ஆகட்டும் யுஏஇ ஆகட்டும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்திட்டீங்க. தந்தி டிவிக்கு வந்து எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக உங்களோட பிஸியான ஷெட்யூலில் நீங்கள் வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.